ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகள் பலம் பெற நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே சரி பலத்தை கொடுக்கிறது. நம்ம உடலில் இருக்கும் தசைகள் மற்றும் உறுப்புகளை பாதுகாப்பதில் எலும்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எலும்புகள் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அதை வைத்து தான் அவர்களின் ஆரோக்கியத்தை நம்ம சொல்ல முடியும். அதனால் தான் எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கும் உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். இந்த எலும்புகள் தான் ஒருவருடைய உடலின் அஸ்திவாரமாக இருக்கிறது. நாம் நடப்பதற்கு, ஓடுவதற்கு, நிற்பதற்கு போன்ற அனைத்து செயல்களையும் செய்வதற்குமே இந்த எலும்புகள் தான் உதவுகின்றன. அதனால் உங்கள் எலும்புகளை ஆரோக்கியமாக வைப்பதற்கான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லிக் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்த நீங்கள் பாலை உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். கால்சியம் சத்து அதிகம் உள்ள உணவுகளில் பால் முதலிடத்தில் பிடிக்கிறது. ஒரு கிளாஸ் பாலில் 300 கிராம் கால்சியம் சத்துக்கள் காணப்படுகிறது. அதனால் நீங்கள் எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கவும் எலும்புகளின் வளர்ச்சிக்குமே இந்த பால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முட்டைகோஸை உங்களுடைய எலும்புகள் வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டைகோஸில் கால்சியம் சத்துக்கள் அதிகளவு காணப்படுகின்றன. இதில் உயிர் சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இதில் சுண்ணாம்பு சத்து அதிகளவு இருப்பதால் இது எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. எலும்பு ஆரோக்கியத்திற்கு உடல் வளர்ச்சிக்கும் முட்டைகோஸ் நல்ல உணவாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலியை உங்கள் எலும்புகள் வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ப்ரொக்கோலியில் கால்சியம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் அதிக அளவு காணப்படுகின்றன. இந்த ப்ரொக்கோலி தினசரி உணவில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வருவதால் எலும்புகள் வலுப்படும். இதில் இருக்கும் விட்டமின் கே சத்துக்கள் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த ரொம்பவே உதவி புரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீன்ஸை உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். இதில் கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி மற்றும் நார் சத்துக்கள் அதிகம் காணப்படுவதால் இது எலும்புகளை உறுதியாக வைக்க உதவுகிறது. இதில் இருக்கும் சத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே உதவி புரியுது. தினசரி பீன்ஸ் உணவுடன் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீரைகளை உங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகளில் கால்சியம் சத்துக்கள் அதிகம் காணப்படுகின்றன. கீரைகள் உடலுக்கு தேவையான 25% கால்சியம் சத்துக்களை தருகிறது. இதில் நார் சத்து, விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகம் காணப்படுவதால் இது எலும்புகள் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவி புரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தயிரை உங்களுடைய எலும்புகள் பலம் பெற நீங்கள் எடுத்துக்கலாம். பாலிலிருந்து நொதிக்க வைத்து தயாரிக்கப்படும் தயிரிலும் பாலுக்கு இணையான அளவில் கால்சியம் நிறைந்துள்ளது. கொழுப்பு நீக்கப்பட்ட தயிரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறந்தது. லாக்டோஸ் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் தயிர் சாப்பிட அச்சம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் இதில் லாக்டோஸ் ஆனது காலக்டோஸ் மற்றும் குளுக்கோஸாக மாறிவிடும். மேலும் தயிரில் எலும்புகளை வலிமையாக்கும் சத்துக்களான விட்டமின் B6, விட்டமின் B12, கால்சியம் சத்து மற்றும் புரோட்டீன்களும் அடங்கியுள்ளன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எலும்புகளை பலம் பெற நீங்கள் எள்ளு விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். எள்ளு விதைகளில் மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின்களான B1, K மற்றும் D போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு பால் பொருட்கள் பிடிக்காவிட்டால் இந்த எள்ளு விதைகளில் நீங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் எள்ளு விதைகளில் எலும்புகளின் அடர்த்திக்கு தேவையான ஜிங்க் சத்து அடங்கியுள்ளது. ஒருவரது உடலில் ஜிங்க் சத்து குறைவாக இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் ஏற்படும். மேலும் எள்ளு விதைகளில் எலும்பு மற்றும் இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான காப்பர் உள்ளது. ஒரு 1/4 கப் நீங்கள் எள்ளு விதைகளில் 351 மில்லிகிராம் கால்சியம் அடங்கியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எலும்புகள் பலம் பெற நீங்கள் சால்மான் மீன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். சால்மான் மீன்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களான புரோட்டீன், விட்டமின், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், கால்சியம் போன்றவை உள்ளன. இதில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எலும்புகளின் வலிமைக்கு தேவையான சத்தான கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு ரொம்பவே உதவி புரியுது. இந்த சால்மான் மீனை நீங்கள் ஒருவர் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈரல், அதாவது நாம் அனைவருக்குமே ஈரல் மிகவும் சிறப்பான உணவுப் பொருள் என்பது தெரியும். பலருக்கு ஈரல் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க உதவும் என்று தான் தெரியும். ஆனால் இந்த ஈரலை ஒருவர் சாப்பிட்டு வந்தால் அது எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கும் என்பது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏனெனில் ஈரலில் விட்டமின் ஏ, டி போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளது. இதில் உள்ள விட்டமின் ஏ ஈறு நோய்களை தடுக்கும். விட்டமின் டி கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே எலும்புகள் ஆரோக்கியமும் வலிமையாகவும் இருக்க வேண்டுமானால் ஈரலை நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வால்நட்ஸை உணவில் எடுத்துக்கலாம். வால்நட்ஸில் உள்ள ஒமேகா 3 எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கும். இந்த ஒமேகா 3 சிறுநீரின் வழியே கால்சியம் வெளியேறுவதை குறைத்து எலும்புகளில் கால்சியத்தை தங்க வைத்து உடலின் முக்கிய பாகங்களை வலிமைப்படுத்தும். இந்த வால்நட்ஸ் கொலாஜன் தொகுப்பை ஊக்குவிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம எலும்புகளை பலப்படுத்த நம்ம என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய ஹெல்த் டிப்ஸ் ரிப்போர்ட் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.